வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட சிந்தனையாளர், எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் டாக்டர். வணக்கம். மோடி தமிழ்நாட்டுக்கு நேத்து வந்திருக்கிறாரு. மதுரையில பேசியிருக்கிறாரு. வழக்கம் போல ஊழல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட வச்சு இங்க ஆட்சிய பிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு டெல்லியில இவங்க இப்படி எடுத்த முயற்சி இன்னைக்கு சந்தி சிரிக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வழக்கு பதிவு செய்ய கூட முகாந்திரம் இல்லை அப்படின்னு சிபிஐ விமர்சித்து இன்னைக்கு குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. நேத்து மோடி வந்தது கூட பெருசா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தலையோ? மக்கள் ஒண்ணும் பெருசா கண்டுகிட்ட மாதிரி தெரியல. ஊடகங்கள் கூட பெருசா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரியும் தெரியலையே. எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்போ அவர் வந்துட்டு இந்த மாதிரிலாம் டிராமா பண்ணாலே இதுக்கு வேற வேலை இல்லன்ட்டு வேற வேலை பார்க்க போறாங்க. நீங்க எப்பயுமே ஒரே வேலைய 2 தடவ, 3 ஃபர்ஸ்ட் 2, 3 தடவ பண்றப்ப தானே எல்லாரும் பார்ப்பாங்க. இப்ப விஜயோட கூட்டத்துக்கே இப்ப தஞ்சாவூர்ல கேட்டிருக்காங்க இடம். யாராவது அத பத்தி பேசுறோமா? யாருமே அத பத்தி கண்டுக்கிறது இல்ல. அது மாரி 2, 3 தடவ இவர் வர்றது, பிரைம் மினிஸ்டர் வர்றது, என்னமோ ஒண்ணு நடிக்கிறது, என்னமோ ஒண்ணு பேசுறது, தமிழ தப்பா பேசுறது. இன்னைக்கு அவர் தமிழ தப்பா பேசுறது, கேவலப்படுத்துறதெல்லாம் ஒரு நியூஸே கிடையாது. சோ அதனால இந்த திருப்பரங்குன்றத்துக்கு இப்படி உழுகுறது நீ இத்தனை வருஷம் நீ வராத திருப்பரங்குன்றத்துக்கு இன்னைக்கு உளுந்து என்னவோ இது பண்ற. அதாவது எவ்வளவு ஒரு அசிங்கம் பாருங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு பொறுப்புள்ள ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு கலவரம் நடத்தணும், கலவரத்தை தூண்டணும், அதுக்கு இது பண்ணணும்னே அங்க உட்கார்ந்து இருக்கிறதும், வேணும்னே அந்த கோயிலுக்கு போறதும், இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன் ஹெச் ராஜாவை போய் பார்க்க வேண்டியதானே? எங்களுடைய முதலமைச்சர் போய் பார்த்தார்ல, உங்க கட்சிக்காரர் தானே அவரு. தேசிய பொறுப்புல தானே வச்சிருந்தீங்க. அவர் ஒரு என்எஸ்எஸ் எலெக்ஷன்ல தோத்தா கூட எங்களுடைய முதலமைச்சர் போய் பார்த்தார்ல. நீங்க அவரை பார்க்கல. ஆனா சுப்பிரமணிய சுவாமி கோயில், எனக்கு இன்னொரு பயங்கரமான எரிச்சல் வந்தது என்னன்னா, முருகன் கோயில் கிடையாது, திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் கிடையாது, சுப்பிரமணிய சுவாமி கோயில். அது இவங்க பேரையும் மாத்திருவானுங்க. ஆனா இது எவ்வளவு ஒரு அநியாயம் பாருங்க. இது எவ்வளவு ஒரு அதோட அந்த அந்த பிரைம் மினிஸ்டரோட ட்வீட்டை பார்க்கணுமே. என்னது முருகனுக்கு அரோகரா? ஏன்னா அசிங்கமா இல்லையா? இது அதனால மக்கள் இத ஒரு ஒரு முன்னாடியாவது காமெடினா பார்த்தாங்க. இப்ப ரொம்ப அருவருப்பா பாக்குறாங்கன்னு தான் நான் நான் நினைக்கிறேன். நீ இஸ்ரேலுக்கு போறீங்க. இஸ்ரேல் ஃபாதர்லேண்டு, இந்தியா மதர்லேண்டுன்னு பேசுறீங்க. அசிங்கம் என்ன அர்த்தமாவது தெரியுமா? இப்படி இந்தியாவே அசிங்கப்படுத்திட்டு அடுத்த நாள் அவங்க குண்டு போட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. நீ இங்க கலவரம் பண்ண பார்த்துட்டு இருக்க. இது என்ன ஒரு இது? அதுவும் போக பாருங்க, டிஎம்கே மாஃபியா கல்ச்சர் இது பண்ணதெல்லாம் பேசிக்கிறாரு. உனக்கு மாஃபியா பத்தி நீ பேசலாமா? நீ உங்களுடைய கவர்மெண்டே ஒரு மாஃபியா, ஒரு அடியாளு. அம்பானிக்கு அதானிக்கு வேலை பார்க்கிற ஒரு ஆர்கனைஸ்டு மாஃபியா நீங்க. யூபி கவர்மெண்ட்டை விட மாஃபியா யாரு? அப்புறம் இங்க உட்கார்ந்துட்டு இதெல்லாம் பேசினா மக்கள் நம்புவாங்களா? எனக்கு ரொம்ப அருவருப்பானது என்னன்னா, இந்த எடப்பாடி பெரியார் படத்தை மாநாட்டுல ரிமூவ் பண்ணது, இதெல்லாம் ரொம்ப அருவருப்பான விஷயங்களாக மக்களால் பார்க்கப்படுது. இவங்களை ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பெரியார் படத்தை எடுத்தது பெரிய ஒரு சர்ச்சையா இருக்கு. என்டிஏ கூட்டணி உடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மேடை. அத வைக்காம இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் எடுக்காமலாவது இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கண்டனத்தையாவது அதிமுக பதிவு பண்ணியிருக்கலாம். எதுவுமே இல்லாம அந்த மேடையில போய் எடப்பாடி அவர்கள் பாருங்க, ஒண்ணுமே செய்யாமலாம் மோடி வரல. 4000 கோடிக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு தான் மோடி வந்திருக்கிறாரு அப்படின்னு மோடிக்கு புகழ் பாடுறது. இதெல்லாம் எப்படி பாக்குறது நம்ம? அது மட்டும் இல்ல, மோடி ஸ்பெசிபிக்கா இந்த முறையும் ரொம்ப திட்டவட்டமா என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அப்ப நாங்க ஜெயிச்சோம்னா இங்க அமைச்சரவையில நாங்களும் இருப்போம் அப்படிங்கறத அவர் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி பாக்க? எடப்பாடி கூட்டணி ஆட்சியை விடுங்க. எடப்பாடி மட்டும் தனித்த ஆட்சி அமைச்சாலே அது ஒரு பாஜக ஆட்சி தான், முழுமையான பாஜக ஆட்சி தான். இன்னைக்கு நிலைமையில எடப்பாடியை விட தீவிரமான ஒரு பாஜக தொண்டர், தன்னை முற்றிலும் அர்ப்பணிச்ச ஒரு பாஜக தொண்டர் தமிழ்நாட்டிலேயே கிடையாது. நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. பெயரளவில் கூட பெரியாரை அனுமதிக்காது. இப்ப தாவேகா பேனர்ல கூட பெரியார் இருக்கு, சும்மா பேருக்கு போட்டிருக்காங்க. அங்க இருக்க எவனுக்குமே தெரியாது. ஒரு டோக்கனாக கூட, டோக்கனிசம் அந்த அளவில் கூட பெரியார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக தெரிகிறார். பெயரளவில் கூட அனுமதிக்காத ஒரு இடத்துல நீ கூட்டணி வச்சுக்கிட்டு உன்னுடைய கட்சியின் பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இங்க போய் உட்கார்ந்துட்டு நீ பேசுறேன்னா இதையெல்லாம் மக்கள் எப்படி பார்ப்பாரு? உனக்கு என்டிஏ கூட்டணின்னு சொல்லாதீங்க, அதிமுக கூட்டணின்னு சொல்லுங்கன்னு உனக்கு சொல்ல தெரியல. அங்க இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. பாத்தீங்களா? எடப்பாடி மற்றும் ஒரு கட்சி தலைவரா உட்கார்ந்து இருக்கிறாரு. முக்கியமான இடங்கள்ல பாஜக உட்கார்ந்து இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் பாஜக அதிமுகவுக்கு சீட்டை ஒதுக்குது. இது மாதிரி ஒரு அசிங்கம் ஏதாவது இருக்கா? இதுவரையில் நடந்திருக்கிறதா?
இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து திமுகல சேர்ந்த உடனே ஆஹ் ஜெயலலிதாவுக்கு துரோகம் இழைத்து விட்டாருன்னு இந்த பியூஷ் கோயல் சொல்றாரு. ஓபிஎஸ் ஆவது உள்ள இருந்து அதிமுகவை அழிக்கல. அதிமுகவை அழிப்பதை விட ஜெயலலிதாவுக்கு துரோகம் இருக்கா, எம்ஜிஆருக்கு துரோகம் இருக்கா? அதை இன்னைக்கு செவ்வனே செய்து கொண்டிருப்பது எடப்பாடி. முழுமையா அழிஞ்சிருச்சு. இன்னைக்கு அதிமுக என்பது பாஜகவின் ஒரு கிளைக்கழகம் மாதிரி செயல்பட்டு இருக்குது. மோடி தான் தலைவர் மாதிரி இருக்காரு. மோடிக்கு செலவு வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இவ்வளவு அசிங்கமாக ஒரு 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 கட்சி தலைவர், ஒரு முன்னாள் முதல்வர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது இது 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 எல்லாமே மக்கள் பார்த்து கொண்டிருப்பதும், மக்கள் புரிந்து கொண்டிருப்பதும். இந்த இந்த பெரியார்லாம் என்ன, இந்த பெரியார் படத்தை எல்லாம் நீக்கியது என்னன்னா, பேரளவில் கூட இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பெரியார் படமே இல்லாத இடத்துல பெரியார் இயத்துக்கு எப்படி இடம் இருக்கும்? அது இது எல்லாமே மக்கள் பார்த்து கொண்டிருப்பதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். வேற ஒண்ணும் நான் அதுல சொல்றதுக்கு இல்ல. மோடி அவர்கள்ல மோடியோடைய டாடி வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசினாரு. நேத்திக்கு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி பிரதமர் பேசியிருக்கிறாரு. உதயநிதி அப்படிங்கிற பேரை கூட மென்ஷன் பண்றதுக்கு அவருக்கு எவ்வளவு பயம், தயக்கம் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் இதை வந்து நான் பாராட்டாக எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்க? இது இப்ப எப்பயுமே நீங்க திமுகவை பொறுத்தவரை ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, நம்மளுடைய தலைவர் இவரு திமுக தலைவர் வந்து கலைஞருக்கு பிறகு திமுக தலைவர் ஆனபோது, அவருக்கு அவ்வளவு அனுபவம் இருந்தும், மிசால கைதாயிருக்கிறாரு, துணை முதல்வரா இருந்திருக்கிறாரு, மேயரா இருந்திருக்கிறாரு. இவ்வளவு அரசியல் அனுபவம் இருந்தும், கூச்சப்படாம நம்ம ஊர் பத்திரிகைக்காரர்களும், சக அரசியல்வாதிகளும் என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் தலைவருக்கான வெற்றிடம் காலியா இருக்கின்றது திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதை முற்றிலும் முறியடிச்சு, இல்ல இங்க வந்து தலைவர் நான் தான் சொல்லி மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்றைக்கு என்ன நிலைமை ஆயிருக்கு? இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க அவரை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய அளவுல. இதேதான் உதயநிதி நடக்குது. உதயநிதி உதயநிதி அரசியலுக்கு வரலாமான்றதை தாண்டி அவரை இன்றைக்கு அகில இந்திய அளவுல நீங்க யார போய் எடுத்துக்கங்க, பியூஷ் கோயல்ல இருந்து மோடி வரைக்கும் அவர்கள் பேசுவதும் பயப்படுவதும் உதயநிதியை பார்த்தா. ஏன்னா அவர் அடிச்ச இடம் அப்படி சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லிட்டு அதுல பின்வாங்காம இருந்தது. ஏன்னா நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசையா கேட்கிறோன்றது. இது இது எல்லாமே அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடியாக அவரை வந்து ஒரு இந்திய அளவுல ஒரு தலைவராக உயர்த்தி இருக்கிறதா நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இதுதான் திமுகவின் பலமாக நான் பாக்குறேன். ஒரு பக்கம் இப்படியான தலைவர்கள் ஆட்டு விக்கிற இடத்தில் இருப்பவர்களையே ஆட்டு விக்கிற தலைவர்கள். இன்னொரு இடத்துல பெரியார் படத்தை வைக்காதேன்னு சொன்னா அது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, காலால் இட்ட கட்டளையை தலையால் நிறைவேற்றுவதுன்றதை எடப்பாடி பண்ணிட்டு இருக்கிறாரு. இது வந்து போட்டி. நேற்று கூட ரொம்ப அருவருப்பா ஒரு ஏஐ பார்த்தேன். என்னன்னா இந்த ரஜினியும் கமலும் அந்த 2 ரூம்ல இருந்து வராங்கல்ல, அத வந்து நம்மளுடைய முதல்வரும் எடப்பாடியும் ரஜினி கமல் மாதிரி வர்றத அதை என்னால சகிச்சுக்கவே முடியல. ஏன்னா நீங்க எப்படி பார்த்தாலும் இவருக்கு நிகர் இவர் இல்ல. நீங்க நம்மளுடைய முதல்வருக்கு நிகரா நீங்க எடப்பாடி, நீ ஏதோ முதல்வரா இருந்து தொலைச்சிட்ட, எதிர்கட்சி தலைவரா இருக்கேன்றதுனாலயே நீ அதுக்கு தகுதியாயிருக்க. நாளைக்கு பதவியிலே இல்லைனாலும் எங்களுடைய தலைவர் வந்து தலைவராக தான் இருப்பாரு, ஒன்றிய அரசு எதிர்க்க தான் போறாரு. அந்த பதவிக்கு பவர் சேர்க்கிறவர் தலைவர். நீ பதவியால மட்டுமே பவர் இருக்கிறவன். இது இந்த மாதிரியான நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதுதான் இன்னைக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா, திமுக இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பில் திமுக கூட்டணியும் தனித்து விடப்பட்டிருக்கிறது. முன்னாடி மாதிரி ஜெயலலிதா இருந்தா கூட அவங்க வந்து நீட்டை எதிர்த்தாங்க, ஜிஎஸ்டி எதிர்த்தாங்க. இன்றைய அளவுல நான் உறுதியா சொல்ல முடியும், திமுக கூட்டணியை தவிர இங்க இருக்கிற அனைவருமே பாஜக ஆதரவாளர்கள் தான். நீங்க தனியா நிக்கிறேன் கூட சேர்ந்து நிக்கிறேன்னாலும் நீங்கள் ஆதரவு மறைமுகமான ஆதரவுன்றது பாஜக ஆதரவு தான்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு பக்கம் திமுக கூட்டணியில வந்து சுறுசுறுப்பாக மும்முரமாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தொகுதி பங்கீடு நடந்துகிட்டு இருக்கு. ஒரே நாளைக்கு 9 கட்சிகள்கிட்ட பேசி எல்லாத்தையும் சீல் பண்றாங்க. ஆனா இருந்தாலும் காங்கிரஸோட இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. நேத்து குறிப்பாக பாத்தீங்கன்னா, முதல்வருடைய பிறந்த நாளுக்கு ராகுல் காந்தி போட்ட ட்வீட்ட தான் வந்து எதிர்க்கட்சியினர் எல்லாருமே வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து 4 வருஷமா வந்து பிரதர் அப்படின்னு சொன்னவரு, நடுவுல இருக்கக்கூடிய மீடியன்லாம் எகிரி குதிச்சு போய் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. யூ கேன் நெவர் எவர் ரூல் ஓவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பார்லிமெண்ட்ல கர்ஜித்தவரு. நேத்து போட்ட ட்வீட் வந்து ரொம்ப இம்பர்சனலா, ரொம்ப ஃபார்மலா ஹாப்பி பர்த்டே டு தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு போட்டது வந்து ஒரு பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. ராகுல் காந்தி விலகுகிறாரா? அதுக்கான காரணம் என்ன? எனக்கு சில சமயம் வந்து ஒருத்தர் பயங்கரமா உழைப்பார் அல்லது வேலை பார்ப்பார், ஆனாலும் தோத்துக்கிட்டே இருப்பார். நீங்க பார்த்திருப்பீங்க, சில பசங்க பயங்கரமா படிப்பாங்க, ஆனாலும் தோத்துக்கிட்டே இருப்பாங்க, ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க.
ஆனா என்ன காரணம்னு தெரியாது. என்னைக்காவது தான் அவன் செய்ற தப்பு தெரியும். இப்ப ராகுல் காந்தி நானும் நெனப்பேன். ஏன் ராகுல் காந்தி இவ்ளோ வேல பாக்குறாரு? இங்க போறாரு, அங்க போறாரு, தாடி வளர்த்துக்கிறாரு, இந்த யாத்திரா, அந்த யாத்திரா போறாரு. பாட்டிங்களோட இதா இருக்காரு, குழந்தைங்களோட இருக்காரு. ஏன் தோக்குறாருன்னா, இதுதான் காரணம். நேத்து எனக்கு போட்டப்ப அவருடைய அவருடைய இந்த மனநிலை இருக்குல்ல, அது இன்னமும் முழுதாக அவர் மாறல. இன்னமும் அந்த 10 வருஷம் தொடர்ந்து காங்கிரஸ்ல இருந்தபோது இருந்த ராகுல் காந்தி இருக்கார்ல. நான் கூட நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். ராகுல் காந்தி இஸ் எ சேஞ்ச்டு மேன் சொல்லியிருக்கேன். ராகுல் காந்தி எப்பயுமே இந்த ராகுல் காந்தி கிடையாது. 10 வருஷம் காங்கிரஸ் இருந்தபோது ராகுல் காந்தி எப்படி இருந்தார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்னை வந்து கோபாலபுரம் கூட போகாம, தலைவர கூட பார்க்காம போன ஆள் தான். ஆனால் மாறி இருக்கிறார் என்ற நம்பிக்கை வந்து நேத்து இல்ல. இன்னும் அந்த பழைய ராகுல் காந்தி ஒட்டிக் கொண்டு இருக்கிறார்ன்றது எனக்கு தோணுச்சு. இதுவரையில் இந்த மாணிக் தாகூர் இவங்க அல்ற சில்றீங்க பேசுறதுல எல்லாம் ராகுல் காந்திக்கு சம்மந்தம் இருக்காதுன்னு ஒரு ஓரமா நம்பிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று அந்த இது வந்து முற்றிலும் போச்சு. இது ராகுல் காந்தியை வந்து தவறாக வழி நடத்துகிறார்கள்னு சொல்லலாம். இல்ல ராகுல் காந்தி தவறாக கணக்கு போடுகிறார். நீங்க எப்படி பார்த்தாலுமே இது ராகுல் காந்தி தவறு தான். எவனோ ஒருத்தன் சொல்லலாம். தமிழ்நாட்டுல நம்ம தான் தலைவரை ஜெயிச்சிருக்கணும். உனக்கு அறிவு இங்க போச்சு. தமிழ்நாட்டுல நமக்கு 17 எம்எல்ஏ இருக்காங்கன்னா நம்மளோட பவர் உனக்கு அறிவு இல்லாமா? தமிழ்நாட்டுல நீ யாருன்றது உனக்கு தெரியும். நீ மத்ததெல்லாம் பார்க்க வேணாம். மாணிக் தாகூரோட ஹிஸ்டரி எடுத்து எலெக்ஷன் ஹிஸ்டரியை பார்த்தாலே தெரியும். 40% வாக்கு தனியா நிக்கிறப்ப 3% வாக்கு, 40% வாக்கு தனியா நிக்கிறப்ப 3%. இதுதான் உன்னோட இது. அப்ப இதை வச்சுக்கிட்டு நீ எங்க போய் என்ன போய் இங்க நீ தமிழ்நாட்டுல பண்ண போற? அப்ப ஆனால் அதே நேரத்துல கார்கேவோட வீட்டையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அது ரொம்ப பர்சனலா இருந்துச்சு. அது எப்போதும் போல முதல்வர் மீதான மதிப்பையோ மரியாதையோ காப்பாற்றுவதாக இருந்தது. ராகுல் காந்தியோட ட்வீட் எனக்கு இன்னொரு விஷயமும், ஒருவேளை இந்தியா கூட்டணிக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்கணும்னு எல்லாரும் கூப்பிட்டது கூட ராகுல் காந்திக்கு ஒரு ஒரு இதுவா இருந்திருக்கலாம் அப்படின்னா கூட நான் ஒத்துக்கிறேன். இது இது நான் தானே இந்தியா கட்சி, தேசிய கட்சி தலைவர்னு உங்களுக்கு இருந்தால் கூட இல்ல பட் உங்களுக்கு ஒரு அதையும் அவர் கிராட்டிடியூட் இருக்கணும். மறுத்துட்டார்ல. ஒரு பேட்டியில வந்து முதல்வரே சொல்றாரு. என்னோட உயரம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு இல்ல விஷயத்த அவரும் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாரி இல்ல பேசிட்டாரு. அவர் மறுக்கிறாரு. அது அவருடைய பெருந்தன்மையா நம்ம பாக்குறோம். அது அவருடைய பெருந்தன்மை. ஆனால் என்னை விட அவர் சிறந்தவர்ன்னு மற்றவர்கள் எல்லாம் கூட்டாளிகள் எல்லாம் சொல்லும்போது, அந்த ஒரு பொறாமை குணம்ன்றது மனசுல இருக்கலாம். ஆனா ராகுல் காந்திக்கு நான் வந்து நினைவுபடுத்த வேண்டியது என்னன்னா, கொஞ்சமாவது கிராட்டிடியூட்னு ஒண்ணு இருக்கணும். உங்கள் கட்சியே உங்களை பிரதமர் வேட்பாளராக அங்கீகரிக்காத போது, முதல் முறையாக இந்தியாவில் உங்களை பிரதமர் வேட்பாளர்னு சொன்ன ஒரே ஒரு தலைவர் எங்களுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த நன்றி வந்து கொஞ்சமாவது இருக்கணும். நீங்க வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போனீங்கல்ல, நான் வந்து என்னுடைய கட்சிக்காரங்களா வேலை பார்க்க மாட்டாங்க. அந்த அந்த கட்சிக்காரர்களை நம்பியா நீங்க உங்களுடைய ஒரு மிக நெருங்கிய ஒரு கூட்டாளியை, ஒரு பிரதரை வந்து நீங்க பகச்சுக்கிறீங்க. அப்ப இது என்ன மாதிரியான அரசியல் வியூகம்? இப்படி ஒரு அரசியல் ஆட்டிடியூடு, இந்த பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட வச்சுக்கிட்டு உங்களால பிஜேபியை வீழ்த்த முடியுமான்னு நமக்கு நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. என்றாலும் யாராவது ராகுல் காந்திக்கு ஒரு நல்ல புத்தியை புகட்டி மீண்டும் இந்த கூட்டணியை வந்து நிலை பெற்று விடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. இல்லைனாலும் இது காங்கிரசினுடைய பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். நான் திருப்பி திருப்பி திஸ் இஸ் ப்ராப்ளம் ஆஃப் காங்கிரஸ் பை காங்கிரஸ். இதனால் திமுக கூட்டணிக்கோ திமுகவிற்கோ எந்த இதுவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்னும் கூட்டணி கட்சிகளுக்கு 1, 2 சீட்டு நல்லாவே தலைவர் கொடுத்து இன்னும் கூட்டணியை நல்லா நல்லா பலமா வச்சுக்கிட்டு போகலாம். அப்ப அதனால வந்து ராகுல் காந்தி மஸ்ட் ரீதிங்க் இஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். அது இந்த புத்தியோட இந்த மனநிலையோட உங்களோட ஒரே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு. நீங்க எந்த தைரியத்துல யூ கேன் நெவர் வின் தமிழ்நாடு பீப்புள்னு சொல்ல முடிஞ்சு? ஏன் உத்தரப்பிரதேச சொல்லுங்களேன். நீங்க பிறந்த ஒரு எத்தனையோ ஏன் உங்களுடைய பரம்பரையே நிக்குது அமைதியும் ரேபரிலையும் தொகுதி அந்த தொகுதி மக்களை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுங்களேன். எந்த திமிர்ல நீங்க தமிழ்நாட்டு மக்களை சொன்னீங்க? ஏன்னா இங்க மு.க. ஸ்டாலின்ங்கிற தலைவர் இருக்காரு, இங்க திராவிட இயக்கம் இருக்கிற திமிர்ல தானே சொன்னீங்க. அப்ப அதை போய் பகிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். இதுதான் ராகுல் காந்தி மஸ்ட் ரீதிங்க். நீ செய்வது வந்து மிகப்பெரிய தவறு. எங்க வேணா போய் கதவை தட்டிக்க, யாரு கூட வேணாலும் கூட்டணி நின்னுக்க. 2029 திருப்பி வந்தால் எங்களுடைய தலைவர் வந்து கலைஞர் கிடையாது. அத வந்து திருப்பி 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 சொல்ல வேண்டிய ஒரு இது இருக்கு. நேத்து ராம் கூட அதான் சொன்னாரு. He he might have பெரியார், அண்ணா, கலைஞர் as his leaders, but அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்திலயும். நீங்க வந்து ரொம்ப தவறான அந்த ட்வீட்டுக்கு எப்படி எங்கள்கிட்ட இருந்து பதில் வந்துச்சுன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்க. So this is so if you treat like this, you will be treated properlyன்றதுதான் ராகுல் காந்தியும் கத்துக்க வேண்டியது. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வருவாரு, அவருக்கு கூட இவரும் வருவாரு அப்படின்னு பேசுனாங்க. அப்புறம் ஆதவ் அர்ஜுனா சொன்னாரு, பிப்ரவரிக்குள்ள பாருங்க திமுக அமைச்சர்களே ஒரு சில பேர் இங்க வந்து சேர போறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா, காக்கா கூட காணோமே சார் தாவேகா கூட்டணியில. என்னதான் நடக்குது?
நீங்க நக்கிரன் கோபால் ரொம்ப அழகா நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. டேய் நீங்க பொய் இந்த சோசியல் மீடியால ஒரு கும்பல வச்சுக்கிட்டு பொய்ய பரப்பிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் அந்த பொய்யிலேயே விழுந்து சாக போறீங்கன்னாரு. அது வந்து ரொம்ப அழுத்தமான வார்த்தை. அது வந்து 100க்கு 100 உண்மை. நீங்க அதாவது ஆ பிஜேபியை விட இந்த ரூட்ன்ற ஒரு கம்பெனிய வச்சுக்கிட்டு இவர்கள் இன்ஸ்டாகிராம்ல பண்ற வேலையும், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு காச குடுத்து இவங்க பண்றதும், ட்வீட் போட வைக்கிறதும் எல்லாம் ஏங்க டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் யாராவது ஒரு கட்சி மேல எழுதி உலக வரலாறுல பார்த்திருக்கீங்களாங்க? பில் கிளின்டன், இல்ல மோனிகா அது லெவின்ஸ்கி வந்தப்ப கூட எனக்கு அந்த உளவியலே புரியல தோழர். இப்ப நம்ம ம். ஒருத்தரோட பர்சனல் விஷயத்த வந்து பேசக்கூடாது, ஆமா. நாகரீகம் கருதி நம்ம அத பேச மாட்டேங்கிறோம். ஆனா, ஒரு அரசியல் சாயத்த அந்த கட்சியை சேர்ந்தவர்களே இதுல பூசும் பொழுது, இத வந்து கடந்து போறதுக்கும் நம்மளால முடியல. ஆ ஆமா, ஆமா. கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு திமுகவுடைய சதி ம். காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அதுலயாவது ஏதோ ஒரு அரசியல் காரணம் இருக்குன்னு நாம சொல்லலாம். ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் கூட 25 வருஷம் வாழ்ந்த ஒரு மனைவி வந்து விவாகரத்துக்கு வந்து அப்ளை பண்றாங்கன்னா, இதையும் திமுக பின்னால் நின்னு இயக்குகிறது அப்படின்னு சொல்றது வந்து என்ன மாதிரியான ஒரு உளவியல்? நீங்க நேத்து அது மட்டும் இல்ல. நேத்து அவருடைய மகன் அவரை அன்ஃபாலோ பண்ணிட்டதா ஒரு செய்தி. விஜயினுடைய மகன் வந்து அதையும் திமுக மேல போடுறாய்ங்க. நான் என்ன கேட்கிறேன்? அவருக்கு ஒரு 25 வயசு ஆகுது. உனக்கு வந்து குழந்தைங்க கிடையாது. அவருக்கு ஒரு 25 வயசு ஆகுது. பொண்ணுக்கு 20 வயசு ஆகுது. 25, 26 ஆண்டு கால குடும்ப வாழ்க்கை அது. உங்களுக்குள்ள சேர்ந்து வாழ்றது, பிரியறது எல்லாம் உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் உன்னுடைய தலைவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில 25 வருஷம் இருந்தவங்க கூட பிரிஞ்சு போறதுக்கே திமுக தான் காரணம்னா, உன் தலைவனுடைய தகுதி தான் என்ன? நீ இதுல வந்து திமுகவ அசிங்கப்படுத்துறியா? உன்னுடைய தலைவனை அசிங்கப்படுத்துற. உன்னுடைய தலைவனின் குடும்பத்துக்குள்ள ஒரு கட்சி வந்துர முடியும். இது பண்ணும். அதுவும் 25 ஆண்டு கால குடும்பத்துக்குள்ள ஒரு கட்சி வந்து கெடுத்துற முடியும்னா, உன்னுடைய தலைவன் என்ன ஆட்சி செய்வான்? அவன மாரி ஒரு கையாளாதவன் யாராவது இருப்பானா? நீ உன்னுடைய தலைவன தான் அசிங்கப்படுத்துற. இன்னும் சொல்லப்போனா இவங்க அசிங்கப்படுத்தல. அவன்கிட்ட இருந்து தானே இவங்களுக்கு இதுவே வருது. நீங்க 2 நாளா சங்கீதாவே அசிங்கமா திட்டுறாங்க தாவேகாக்காரங்க. விஜய்ட்ட இருந்து ஒரு ட்வீட் கூட நேத்து எனக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே ஒருத்தர் போட்ட ட்வீட்ட பார்த்தா ஆமால்ல அப்படின்னு தோணுச்சு. நீங்க இல்ல என்னதான் அதுல பிரிவு 2 என்ன விஷயம் தோழர். அதுல எனக்கு பர்சனலா நான் ஃபீல் பண்ண 2 விஷயம். 1 அவருடைய மனைவி இவ்வளவு நாள் அண்ணி அண்ணின்னு நீங்க கூப்பிட்டுட்டு இருந்த அந்த பெண்ண ஆ, வந்து அவ்வளவு தூரம் நீங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க. ஐட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வந்து ஆமா, நீங்க ஆமா. பயன்படுத்துறீங்க. அவங்க ஐட்டமா இருந்தா, அப்ப அவங்க கூட குடும்பம் நடத்துற உங்க தலைவர் யாரு? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? 2வது ஒரு கணவராக, ஒரு மனிதராக உங்க கூட குடும்பம் நடத்தின, உங்க கூட 25 வருஷம் குடும்பம் நடத்தின ஒரு பெண்ணை வந்து உங்க கட்சி தொண்டர்களை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க அப்படிங்கும்பொழுது, ஒரு ட்வீட் இது என்னோட பர்சனல் விஷயம். இதுல யாரும் கருத்து சொல்லாதீங்க அப்படின்னு அந்த பெண்ணை பாதுகாக்கிற ஒரு ட்வீட் நீங்க போடலாம்ல. நீங்க சொன்னது தமிழ்நாடே உங்க குடும்பம் அப்படின்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 8,00,00,000 மக்கள் வீட்லயும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவங்களும் தமிழ்நாட்டுல ஒருத்தங்க தானே. அத ஏன் வந்து அந்த குறைந்தபட்ச நாகரீகம் கூட ஏன் இல்ல அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்ல டாக்டர். இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். என்னை விட இதுக்கு தகுதியான நபர் வந்து நீங்க தான். இது வந்து மனநல பிரச்சனையா நான் பார்க்கிறேன். இது நமக்கு இந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதிலேயே நமக்கு வந்துச்சு. இந்த கரூர்ல இவர் நடந்துகிட்டது, இவருடைய தொடர்ந்து இவர் நடந்து கொள்கிற விதம், பொது இடங்கள்ல நடந்து கொள்கிற விதம், பேசும் விதம் எல்லாமே நமக்கு சந்தேகத்த குடுத்துச்சு. இது உச்சபட்சமாக ஒருவன் எவ்வளவு பெரிய ஒரு மனநோய் இல்லாம இப்படி இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தனியாக. நீங்க அது மட்டும் இல்ல. நேத்து தான் நிறைய விஷயங்கள பார்த்தா கோட்டு படத்துல அப்பாவ கொல்றதுக்கு மகன் ட்ரை பண்றான். மகன் பேர் சஞ்சய். இப்ப நான் ஒரு கதை எழுதுறேன்னா, என்னுடைய குழந்தையின் பேர வந்து நான் நல்ல கேரக்டருக்கு தான் வைப்பேன். இல்லையா? இப்ப நீங்க ஒரு கதையே எழுதுறீங்க. உங்களுடைய குழந்தை இப்ப என் பாப்பா வந்து கேட்கும். அப்பா எனக்கு இது பண்ணு என் பேர் வைன்னா, நான் நல்ல கதாபாத்திரத்துக்கு தான் வைப்பேன். அப்பனை கொலை பண்ணுகிற ஒரு 15 வயது சிறுவன் பேர தன்னுடைய மகன் பேரா ஒருத்தன் வைப்பானா? இது 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 எல்லாமே வந்து இப்ப ஒருவேளை டைரக்டரே வச்சிருந்தாலும் வேணாம் தானே சொல்லுவீங்க. இப்ப இந்த நாள இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம சாதாரணமா அப்ப கடந்து போயிட்டோம். ஆனால் இப்ப பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கு. மாஸ்டர்லயும் சரி, மாஸ்டர்ல வந்து தங்கச்சிய பலி குடுக்குறது, அப்பா வந்து மகன கொல்றதுக்கு தேடுறதுன்னு வருது. ஒருத்தன் தன்னுடைய குடும்பத்தினர் மேலேயே இவ்வளவு வன்மத்தோடையும், வெறியோடையும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னா, உன்னை எப்படி பார்ப்பான்? தன் குடும்பம், தன்னுடைய குழந்தை, தன்னுடைய மகன், ம தன்னுடைய மகள், தன்னுடன் வாழ்ந்தவங்க. நீங்க ஒருத்தரோட உண்மையான கேரக்டர் எப்ப வரும்னா, ஒருத்தர வேணான்னு நம்ம முடிவு பண்றப்ப அவங்கள எப்படி நடத்துறோமோ, அதுதான் நம்மளோட உண்மையான கேரக்டர். ஒருத்தங்கள வேணுங்கிறப்ப நம்ம நல்லா நடத்துவோம். ஒருத்தங்கள வேணாம், ஒரு பிரேக்கப், ஒரு டிவோர்ஸ், ஒரு இது முன்னாள் மனைவி, அவங்க நம்ம வேணான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள எப்படி நடத்துறோமோ, அதுதான் உன்னுடைய உண்மையான கேரக்டர் காட்டுனா, உங்க அண்ணனை விட கேவலமானவன் யாருமே கிடையாது. அது அப்பா வேணான்னு சொல்லட்டும், அம்மா வேணான்னு சொல்லட்டும், மகன் வேணான்னு சொல்லட்டும், யார வேணாலும் அவன் எப்படி நடந்திருக்கான்னு பாரு.
அப்ப இதை விட இவருக்கு ஒரு சான்றிதழ் எதுவுமே தேவையில்லை. இஸ் த இல்லை. ஒஸ்ட் பர்சன். இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்க வேண்டியது, இறந்து போன தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் இழுத்து, அத உவமையா காட்டி, ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ப வந்து ஜஸ்டிஃபை பண்ண, நார்மலைஸ் பண்ண முயற்சி பண்றது என்ன விதமான ஒரு மனநிலை? இல்ல இது அதான் அவங்களுடைய எஸ்கேபிசம் தானே. அத விட நேத்து பாருங்க. ஐ கால்ட் மை மதர். எல்லாரும் அதே டெம்ப்ளேட். இந்த பிஜேபிக்கு வரும் தெரியுமா? ரைஹானா திட்டின உடனே சச்சின் டெண்டுல்கர்ல இருந்து எல்லாரும் பிஜேபி மாரி அந்த இத அப்படியே போட்டாங்க. சாய்னா நேவால்ல இருந்து எல்லாம் அதே மாரி இவங்களுக்கு டெம்ப்ளேட். காப்பி பேஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட். போடுறது. இந்த நேத்து நான் எங்க ஆபரேஷன் அம்மா அப்பா சிந்தூரும்போது கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆமா. பண்ணாங்க. அதே டெம்ப்ளேட். அதே மாதிரி ஒரு ஆபீஸ் இயங்குது. அதே மாதிரி இவர்களை பரப்ப வைக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பொதுவுக்கு வந்துச்சு? யார் உங்க பொது இடத்துல வந்து பிரச்சனை பண்ண நீங்க கன்சென்சுவலாக அடல்ட்டுகள் செய்து கொண்டது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதுல தலையிடவோ இப்ப விஜய் விஷயத்தை நம்ம பேசவே இல்லையே. நீங்க விஜயோட மனைவிக்கு டிவோர்ஸ் கொடுக்க உரிமை இருக்குது. விஜய்க்கு என்ன வேணாலும் பண்றான். அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள அத கோர்ட்டு ரீதியா தீர்த்துக்க போறாங்க. இதுல ஏன் கட்சி இழுத்தது யாரு? இதற்கு முன்னாடி எந்த தலைவர் தமிழ்நாட்டுல இதை பண்ணியிருக்கிறாரு? எங்களுடைய ஒரு இந்த குரூப்ல கூட, எங்களுடைய நண்பர்கள் இருக்கிற குரூப்ல கூட ஒருத்தர் வந்து இது ரொம்ப நார்மலைஸ் பண்றாரு. தமிழ்நாடு ஹிஸ்டரியில இதெல்லாம் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் என்ன நடந்ததே கிடையாது. இவங்க நார்மலைஸ் பண்றாங்க. இப்படி நடந்ததே கிடையாது. எங்க நடந்திருக்கு இப்படி? யாரு வந்து என்ன கொடுமைப்படுத்தினான்னு ரோட்ல வந்து பஞ்சாயத்து பண்ணா? அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வீட்டுல இருந்துச்சு. அவர்கள் இருந்தாங்க. அதை பற்றி அவர்கள் ஓப்பனாக இருந்தாங்க மக்கள்கிட்ட. மக்கள்கிட்ட ஏதாவது மறைச்சு வாழ்ந்தாங்களா? நீ என்ன பண்றனே தெரியல. நீ எங்க இருக்கேனே தெரியல. பனையூர்ல 70 நாள் என்ன பண்றேன்னு தெரியல. மோடி விஷயத்துல கூட அப்படித்தானே தோழர். ஆரம்பத்துல வந்து திருமணமே ஆகாதவர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எலக்ஷன் அஃபிடவிட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு திருமணமாகி மனைவி இருக்கிறாங்க. பட் மனைவியோட அவர் வாழ்றதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில வந்தது. அதற்கப்புறமும் பொது வாழ்க்கையில அவர் என்னைக்குமே வந்து தன்னுடைய மனைவியோட நம்ம வந்து பார்த்ததே ஆமா. இல்ல. இருந்தாலும் அது என்னைக்குமே எந்த காலகட்டத்திலயுமே எதிர்க்கட்சிகள் யாருமே அத விமர்சனம் பண்ணதில்ல. பேசல. நீங்க ஏன் அத பர்சனல் வந்து லைஃப்ன்னு நம்ம அத விமர்சனமே பண்ண இல்ல மாட்டேங்கிறோம் இல்லையா? இன்னொரு விஷயம். அதுல நம்ம ஏன் தலையிட முடியாது? மோடியோட வாழ்க்கையினாலுமே அதுல ஏன் நம்ம தலையிட முடியாதுன்னா, மோடியோட மனைவி உயிரோட இருக்காங்க. அவங்க எந்த புகாருமே குடுக்கல. தட் இஸ் தேர் ப்ராப்ளம். அவங்க 2 அடல்ட். அது அவங்களுடைய பிரச்சனை. அது அவங்க கூட இருக்காங்க, கூட இல்ல. அவங்க கணவரை பற்றி அவரே புகார் கொடுக்காதப்ப, நம்ம யாருமே பேசுவதற்கு அதுக்கு இது இல்ல. அதனால இவங்க ரொம்ப நார்மலைஸ் பண்றது. இதுல புடிச்சு கலைஞர் இழுக்கிறது, எம்ஜிஆர் இழுக்கிறது, அவர் இழுக்கிறது, இவர் இழுக்கிறதுன்னு தன்னுடைய தலைவரை வந்து எப்படியாவது இவ்வளவு அசிங்கமாக ஒரு கும்பல் இருக்குமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நீங்க நேத்து வரைக்கும் அடின்றாங்க. இன்னைக்கு வந்து இவ்வளவு அசிங்கமா ஒரு பெண்ண பேச முடியும். எனக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த அவருடைய பையன் வந்து தன்னுடைய அப்பனின் உண்மையான ஒரு கலரை காட்டினாதான் இவனுங்க அடங்குவானுங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இதுல கருத்து சொல்வதற்கு ஒண்ணும் இல்ல. ரொம்ப ஒரு அருவருப்பான கும்பலாக இருக்கிறது. இல்ல மோஸ்ட் அந்த டேஞ்சரஸ் ரசிகர்களுடைய கல்ட். மனப்பான்மை வந்து கொஞ்சம் கவலை அடிக்கக்கூடிய விஷயமா இல்ல இது இருக்கு. மோஸ்ட் அ டேஞ்சரஸ். ஒரு நேத்து ஒருத்தன் பெண்ணுடைய வந்து அந்த வீடியோ ஒரு பெண்ணோட வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு தோழர். நீங்க பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. நான் அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், பொண்டாட்டியா தேவைப்பட்டா நான் இருப்பேன். பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு. ஒரு ஆண் சொல்றாரு, நான் போய் ஆப்பரேஷன் பண்ணிட்டு வந்து நான் வந்து அடுத்த ஜென்மத்தில ம். மனைவியா இருப்பேன் அப்படின்னு பேசுறாரு. அம் இந்த ஒரு கல்ட் ஒரு பக்கா ஒரு கல்ட் சிந்திக்க தெரியாத, இல்ல சிந்திக்க மறுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்குறாங்களோ! அப்படிங்கிற ஒரு அச்சம், ஒரு பயம் வருதுல்ல. அதுதான். இப்ப சாமியார் பெண்கள் போறாங்கல்ல. இப்ப நம்ம பாக்குறோம்ல. ஃபேமஸ் சாமியார்கள்ட்ட எப்படி பெண்கள் தங்களை மறந்து இருக்காங்க. அது மாரி இங்க ஆண்களும் இருக்கிறாங்க. அதே கல்ட் தான். இது வந்து ஒரு கல்ட். இதை வர்ணிக்க வேற வார்த்தையே கிடையாது. என்ன செஞ்சாலும் நித்யானந்தா வீடியோ வந்ததுக்கு அப்புறமும் நித்யானந்தாக்கு பக்தர்கள் இல்லையா இங்க? அத விட என்ன ஜக்கி இங்க? அதேதான். ஜக்கி அதேதான். ஜக்கி ஜக்கி இல்ல இப்ப எனக்கு இல்லங்க. நேத்து ஒருத்தர் போட்டிருந்தாரு சமூக ம். வலைதளங்கள்ல ஒரு வரி, ஒரே ஒரு வரி தான். பட் ஆனா அது சுருக்குன்னு குத்துற மாரி ஒரு வரி போட்டிருந்தாரு. இவ்வளவு நாள் வடக்கன்கள நாம கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடும் அப்படிதான் இருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க? இல்ல உண்மைதான். அவன் சாணியில புரள்றாங்கன்னா, நீ விஜய்ல புரள்ற. வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவன் வந்து சாணியில புரள்றான், ஒன் பாத்ரூம் குடிக்கிறான், மாடு யூரின குடிக்கிறான்னா, நீ என்ன பண்ற? நேத்து இன்னொருத்தன் வீடியோ போடுறான். விஜய் படத்தை வச்சு முத்தம் குடுத்துக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா வந்து ஆறுதல் படுத்துறாங்க. ஏன்னா அவன் வாழ்க்கை, அவனுக்கு என்னவோ பண்றான். அவனே பேசல. என்னைக்காவது அவன் அவனுக்காக பேசியிருக்கானா? அதாவது ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு மறுவாழ்வு மையமே தமிழ்நாடு அரசு சார்பில் ஆரம்பிக்கணும்ன்ற அளவுக்கு இவன் வந்து ஒரு ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் உண்மையிலேயே திமுக அரசு வந்து இதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ரொம்ப இந்த இளைஞர்களை ரொம்ப தவறாக வழிநடத்துற ஒருத்தன் கையில இந்த இளைஞர்கள் சிக்கி இருக்கிறார்கள்.
அவனுக்கு ஒரு சோசியல் மீடியா மாஃபியா இருக்கு. அதை வச்சு வேற பேடு இது பண்றாங்க. கிரியேட் பண்றாங்க அந்த ஐடியாஸ. இதுக்குதான் நீங்க பேசணும். நம்ம அண்ணன் என்னானாலும் நம்ம அண்ணன் தப்பு பண்ணியிருக்க மாட்டார். இது ஒண்ணும் இல்ல. இத நீங்க இப்ப வந்து பேரலல் டிரா பண்ணணும்னா நித்யானந்தா வீடியோ தான். நித்யானந்தா வீடியோல நித்யானந்தான்னு உலகத்துக்கே தெரியும். நித்யானந்தா பக்தர்கள் நம்புனாங்களா அத? அதேதான். இதுக்கும் அதுக்கும் வேற எந்த வித இதுவும் இல்ல. ஆனா என்ன நித்யானந்தா இந்த அரசியல் கட்சி மேலயும் பழி போடல. அவன் வந்து இன்னும் ஒரு படி மேல போய் அரசியல் கட்சி மேல பழி போட்டது வந்து ரொம்ப ரொம்ப இன்னும் ரொம்ப கேவலமாக ஒரு விஷயமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க் யூ வெரி நன்றி. மச். நன்றி.